சார் தம்பி நமக்கு தெரிஞ்ச தம்பி சார். என்ன ரெக்கமெண்டேஷனா? எதுவும் பிரச்சனையாட போகுது சார். சொன்ன வேலையை மட்டும் செய். போய் எஃப்ஐஆர் எழுதியா போயா. ஹலோ சார் வணக்கம். நான் கவுன்சிலர் பழனிசாமி பேசுறேன். என் தம்பி ஈஸ்வரனை ஸ்டேஷனுக்கு கூட்டி போனதா என் பையங்கள்லாம் சொன்னாங்க. ஆமா என்ன போ? இல்லைங்க, ஈஸ்வரன் நமக்கு வேண்டிய பையங்க. எனக்கும் மினிஸ்டர் வேண்டியவர் தான். மினிஸ்டர்கிட்ட பேசுறீங்களா? புதுசா வந்ததுனால உங்களுக்கு யார் என்னன்னு தெரியாம கை வச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் போது நீங்களே விடுவீங்க. என்னையா பொலிட்டிக்கல் பவரா? வெய்யா போன ஏண்டா அல்ற சில்ற 4 அரசியல்வாதிகளை தெரிஞ்சிட்டா பெரிய ரவுடியா நீ? அண்ணே வாங்கண்ணே. யாருக்காக வந்தீங்கண்ணே? டீ சாப்பிடுங்க. டேய் டீ குடிக்க சொன்னா வாடாங்க. உள்ள குடு போ. ஹலோ சார். ஈஸ்வரன் ஒரு கோயில அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா சார், கிரிக்கெட் கிரவுண்ட்ல பெரிய பிரச்சனை பண்ணிருந்தான் சார். தடுக்க போன எம்எல்ஏ கையை வச்சிட்டான் சார். அது இல்லாம எஃப்ஐஆர் வேற போட்டாச்சு சார். நீ எஃப்ஐஆர் போடலீங்க சார். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா கேஸை வேற ஒருத்தர் மேலே போட்டு விடு. சார். டிஎஸ்பி கேட்டால் என்ன சார் சொல்றது? டிஎஸ்பி கேட்பாரு, அதுக்கு நீயே பதில் சொல்லிக்க. யோ யார் நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? புதுசா வந்தா யார் என்ன நீ விசாரிக்க மாட்டியா? மணி இன்ஸ்பெக்டர் சொன்னா கூட கேட்க மாட்டேன்றாமே சார். உனக்கு இந்த அளவுக்கு யாரியா பவர் கொடுத்தது? என்ன மினிஸ்டர் சொந்தக்காரன்ற துமுறில் இருக்கியா? சார் இல்லை சார், பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். போனை ஈஸ்வரன்ட்ட கொடு. இது கொடுக்குறேன் சார். சார் டிஎஸ்பி உங்ககிட்ட பேசணும். ஹலோ. என்ன ஈஸ்வரா, நீ யாரு என்னங்கிற விவரத்தை சொல்ல வேண்டியதானே? ஐயா நம்மளோட உருவத்துக்குலாம் நம்ம யாருன்னு சொன்னா நம்புவாங்களா ஐயா? சரி சரி விடு, புது பையன்ல ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணிடலாமா? ஐயோ டிரான்ஸ்ஃபரிங் சொல்லலாம் வேணாம் ஐயா, வேலையை விட்டுல தூக்கம் வேணாம். சரி போனை அவன்கிட்ட கொடுங்க. சார். யோ முதல்ல தம்பியை ரிலீஸ் பண்ணு. நாளைக்கு வந்து ஆஃபீஸில் என்னை பாரு. ஓகே சார், உடனே அனுப்பிடுறேன் சார். நான் போலாமா சார்? ப்ளீஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் டீ அங்கே வச்சிடுறீங்களா? தேங்க்யூ. ஹலோ. யோ நான் மினிஸ்டர் பேசுறேன் சார். உன் மோத்து கூட நான் பார்த்தது இல்ல. ஜாதிகாரன்னு வேலை வாங்கி கொடுத்தா ஏன் பெரிய கெடுக்கிறியா? சார் உன் இல்லை. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஈஸ்வரன் வந்தாச்சு. ஏய் என்னடா கப்பை இங்கே தூக்கிட்டு வந்துட்டீங்க? என்ன மாப்பிள்ள தெரியாத மாதிரி கேட்குற? போட்டோ எடுக்கணுமா? ஊரு பூரா போஸ்டர் ஓட்டணும்ல. மாப்பிள்ள முதல் வெற்றி சரித்திர வெற்றியா? பதிவு பண்ணணும்ல. அந்த வெங்காயம் எல்லாம் இருக்கட்டும், நம்மளுக்குள்ளே எதுக்கிட்ட அடிச்சுக்கிட்டீங்க? அதுவா? டேய் குள்ளப்பல யார் வராம பாரு. மாப்ள டேய் 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 தவள தவள டேய் இந்திரா 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 எப்படா இது நடந்தது? இது கலவரத்துல நடந்த கல்யாணம் மாப்ள. கலவரத்துலயா? உன் தலைமையில நடந்துச்சு மாப்ள. ஆனா அது உனக்கே தெரியாது. ஏண்டா இதெல்லாம் சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா? சொன்னா அத்தைட்ட சொல்லணும், மாமாட்ட சொல்லணும், பெரியப்பாட்ட பேசணும். போட்டேண்ணா போய் போட்டோ எடுறா. புனவர் சிரிடா. இப்பதான் நீ கடைசியா சிரிக்க முடியும். நல்லா சிரி. ஏட்டையா சார். யார் அவன்? விட்டா சிஎம்ஏ ஃபோன் பண்ணுவார் போல இருக்கு. சார் அதை தான் சார் சொல்ல வந்தேன். எங்கே சார் சொல்ல விட்டீங்க நீங்கள்? யோ பில்டப் போதும், யாருன்னு சொல்லு. தம்பி பேர் ஈஸ்வரன் சார். பழனி கோயிலுக்கு எல்லா விஐபிங்களும் வருவாங்க. வரும்போது ஈஸ்வரன் தான் அவங்களுக்கு முன்னாடி நின்று எல்லா மரியாதையையும் பண்ணி சாமி பார்க்க வைப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பழனி கோயிலுக்கு போகணும்னா விஐபிங்க ஈஸ்வரனுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஈஸ்வரன் விஐபிங்களுக்கு என்ன மரியாதை பண்ணி சாமி பார்க்க வச்சானோ அதே மரியாதையோட அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் சாமி பார்க்க வச்சிருவான். அதனால எல்லா பெரிய பெரிய ஆட்களும் விஐபிகளும் ஈஸ்வரனுக்கு நேரடியாகவே பழக்கம். ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருது. ஏய் நிறுத்துங்க. ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். இங்க சார், உங்க லெஃப்ட்ல. சார் என் நம்பர் தான் சார். சேவ் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு எதாவது தேவைன்னா கூப்பிடுறேன் சார். சார் இல்லை சார், எனக்கு எதாவது தேவைன்னா நான் கூப்பிடுறேன் சார். அப்படியா?
யாருக்கு சாப்பாடு யாருக்கு சாப்பாடு இந்தாங்க இந்தாங்க சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஏய் அங்க குழம்பு ஊத்திடா சாப்பிடு 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 நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடு ஏய் வேற யாருக்கு இது யாருக்கு யாருக்கு இந்தாங்க சாப்பிடுங்க ஏண்டா ஈஸ்வரா இதுங்கப்பா வேற யாருக்கா வேணுமா ஏண்டா ஈஸ்வரா இப்படி வா வாடா ஏண்டா யாருக்கா வேணுமா பந்திக்கும் லேட்டா வர படையலுக்கும் லேட்டா வர எங்கடா போனேன் ஆனா வந்த உடனே எல்லாரும் வாயும் அடைச்சிட்டடா வாய்க்கு வேலை கொடுத்தா இல்லாம இது ஏறுவானுங்க ஏண்டா ஈஸ்வரா உன்னை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தாங்களே அவனை சும்மா விட்டேன் அவனா உள்ள வந்தான் அவனா வாய விட்டான் அவனா கோவப்பட்டான் அவனா அற வாங்கினான் அதுக்கப்புறம் அவனா நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமாண்ணா அப்புறம் நம்ம யாருன்னு அவனுக்கு 4 பேர் சொன்னதுக்கு அப்புறமா சைலண்ட் ஆயிட்டான் கெட்டிக்காரன் வேடா அப்புறம் அவனே அன்பா அவன் ஃபோன் நம்பரை கொடுத்து அனுப்பி வச்சிட்டான் ஐயா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவன் சைலண்டா தான் இருப்பான் ஐயோ இங்க யாரோ குழம்பு கேக்குறாங்க ஏய் குழம்பு ஊத்துறா குழம்பு ஊத்துறா குழம்பு ஊத்துறா டேய் குழம்பு ஊத்துறா 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 எங்க வந்துட்டீங்க? என்னங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டீங்க? ஆமா. குழந்தைங்க தோட்டத்துக்கு விளையாட போயிருக்காங்க. வண்டி நிப்பாட்டிருக்கான். நான் ஒண்ணுக்கு இருக்க போயிருப்பான்டா. நம்பர் பிளேட் இல்லாத வண்டியா இருக்கு. ஒண்ணுக்கு இருக்கலாம்டா நம்பர் பிளேட். ஏய் அவனே யாரா? வந்தனடா நீ? ஏய் யாரா நீ? சொல்றா. யாரா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமே சொல்றேனே. சொல்றா. சொல்றேனே. என்னையா வளவளன்னு இழுத்துக்கிட்டே இருக்க? இல்லனா பாட்டி வேற ஆளை பார்க்க சொல்றாங்க. சார் இன்னும் 15 நாள்ல அக்ரிமெண்ட் போட்டுறலாம் சார். இந்த வார்த்தை மாறவே மாறாது. சரி சீக்கிரம் முடிக்கிற வேலையை பாரு. சரிங்க சார். சார் உன் மாமனார் தான் சொத்தை வாங்க முடியாம விற்க முடியாம உயிர் எழுதி வச்சிருக்காப்ல. அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்க? விற்க தானே முடியாது. அதனால தான் காலேஜ் கட்டுறதுக்கு 99 வருஷம் லீஸுக்கு 15 கோடி ரூபாய்க்கு பேசியிருக்கேன். சூப்பர் சார். 5 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். என் மச்சனைங்களுக்கு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் தூக்கி போட்டோன்னா சந்தோஷப்படுவாங்க. மீதி பணம் பூரா எனக்கு தான். ஆனால் என் மாமனார் உசுரோட இருந்தால் இதெல்லாம் நடக்காது. அதனால காலை நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என் மாமனார் லாரி ஏற்றி குன்று இந்த 5 லட்ச ரூபா அவர் உயிரோட இருக்கக்கூடாது. விட்டாச்சா? டேய் நீ அங்கிருந்து உடனே கிளம்புங்க. இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. அந்த சிம் கார்டை உடச்சு போடு. இன்னையிலிருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உடனே கிளம்புங்க. எத்தனை பாம்புடா? 4 பாம்பு.
ஸ்டாச்சு! ஈஸ்வரா ஐயா மாப்பிள இந்த இலை கையில் தேய்ச்சிடா பாம்பு கடிச்சிட போகுது ஓ தேய்ச்சிட்டியா ரிலாக்ஸ். வாங்க எல்லாம் ரயில் போலாம் வாங்க 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 ரயில் ஓட்டலாம் வாங்க 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 மாப்பிள்ள பையிலேருந்து வெளியே வந்துடாதுல என்னாச்சு? மச்சி நிறுத்தாத போயிடலாம். டேய் ஆல்ரா. டேய் மடையா உயிர் இருக்குடா. அப்படியே விட்டு போக சொல்றியா? வந்து தூக்குடா. டேய் தூக்குடா. என்னடா பண்றீங்க? தள்ள
ரஃபீக் ஐயோ என்ன நடந்துச்சு சார் உயிர் இருக்கு. டேய் தூக்கிடா தூக்கி ஹாஸ்பிடல் கொண்டு போ. டேய் எவன்டா வண்டி ஓட்டுனது? நான் தான் சார் ஓட்டினேன். டேய் சார் அவன் எப்படி உள்ள வந்தானே எனக்கு தெரியல சார். ஆமா நீங்க யாரு? சார் நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம் சார். டேய் சும்மா சார் கல்யாணத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம் சார். சிவா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணு. சார் இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். அது வந்து ரஃபீக் சார். இல்லை சார் அது வந்து இந்த ரோடு சார் அது. ஆமாம் சார். ஒரு வேலையை உருப்படியாக பண்ண மாட்டீங்களா? என்னாச்சு சார்? ரஃபீக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஹெவி பிளட் லாஸ். உழைக்கிறது கஷ்டம் சார். யார் சார் இந்த பசங்க கல்யாணத்துக்காக போகிறாங்க சார். ரஃபீக் தான் இவங்க வண்டியில் வந்து விழுந்துட்டாங்க சார். சார் யாரா கார் ஓட்டுனது? சார் இவன் தான் சார். நான் தான் சார் வண்டி ஓட்டினேன். உன் பேர் என்ன? காலிக் சார். அப்துல் காலிக். எங்க வேலை செய்யற? துபாயில சார். ஈஸ்வரமூர்த்தி சார், சென்னையில் வேலை பார்க்குறேன். டேய் உன்னதான்டா. நானா சார்? சையத் பாஷா சார், கோயம்புத்தூர்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். சரிண்ணா சார், நானும் சென்னை தான் சார். எங்களுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவன் எங்கிருந்து வந்தானே தெரியல சார். திடீர்னு வந்து வண்டியில் விட்டான் சார். நான் கல்யாணத்துக்காக போயிட்டு இருக்கோம் சார். வேற ஒன்றும் இல்லை சார். ஜான் சார் ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணிடுச்சு சார். டேக் தம். சார் அவங்க தான் சார். போ. சார் கூட்டு போறீங்க? மேல போ. வா. சார் இவனுக்கு தான் சார் அடிபட்டுச்சு. இவனுக்கு உயிர் இருக்கு சார். இவனை எதுக்கு சார் இங்க கூட்டு வந்தீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தானே சார் கூட்டு போனோம் இவனை. சார் என்ன சார் நடக்குதுங்க? எங்களை எதுக்கு சார் இங்க கூட்டு வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன் தானே கூட்டு போனோம். எங்களுக்கும் லா தெரியும் சார். ஆள் அடிச்சு தூக்கிட்டு லா பேசிட்டுக்கடா. டேய் அந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் என்னடா? நார்மல் ஸ்பீட்ல போயிருந்தவன். ஏய் என்ன பாரு. ஏய் நார்மல் ஸ்பீட்ல போய் அடிபட்டு போனாடா அவன். ஆள் அடிச்சது மட்டும் இல்லாம சத்தம் பண்ணிடுங்க. டேய் யாரா நீ? உன் மொழியே சரியில்லைடா. உன் பேர் என்னடா? ஈஸ்வரமூர்த்தி. நான் ஈஸ்வரமூர்த்தி சார். உன் பேர் என்னம்மா? சரிண்ணா. சரினா ஈஸ்வரமூர்த்தி மொத்தமே சரியில்லையடா. 302 நம்பர் வாங்கிக்க. ஆத்தா அப்பா டோட்டல் ஃபேமிலி இன்னும் 5 மினிட்ஸ்ல இங்க இருக்கணும். ப்ளீஸ் சார். ஏண்டா கல்யாணத்துக்கு போறவங்க எதுக்குடா கார் எடுத்துட்டு அந்த ஸ்பீட்ல போறீங்க? 302 சார் ஓவர் ஸ்பீடு போனதுக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 183 கிளாஸ் 2 ஆள் அடிச்சு தூக்குனதுக்கு 237. அவன் கோமாக்கு போனான்னு வச்சுக்க 338 ஐபிசி. செத்தான்னு வச்சுக்கடா. 304 கிளாஸ் ஏல போட்டு உங்களை 15 நாள் ரிமாண்ட்ல வச்சு குத்தி கோர்ட்ல தூக்கி போட்டு உங்களை மொத்தமா அடிச்சு காலி பண்றேன்டா. சார் சத்தியமா எங்க மேல எந்த தப்புமே இல்ல சார். அவனா குறுக்க வந்து விழுந்துட்டான் சார். எங்க நம்புங்க சார் ப்ளீஸ் சார்.
தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்கள் லைஃபே போயிடும் சார். கல்யாணம் சார் ப்ளீஸ். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சார். சத்தியமாக எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை சார். நீங்கள் தான் சார் பார்த்து ஹெல்ப் பண்ணணும். ஒன்றும் இல்லையா? சையத் சார். ஒரு அசைன்மெண்ட் இவனை வச்சு பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் வேற அடிச்சு தூக்கிட்டீங்களா? மேலே இருந்து ஒரே ப்ரெஷர் வச்சு செய்கிறானுங்கன்னா அதான் என்ன பண்ண. அப்துல் காலிக் காலித் காலிக் 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 அப்துல் காலிக். ஜான் சார் கரெக்டாக இருக்கான்ல? கரெக்டாக இருக்கேன் சார். யா கரெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஜான் சார் காலிக்கா கூட்டி போயிட்டு சரி சார். எதுக்கு சார்? ஒரு சின்ன ஹெல்ப். இதை பற்றி ஒரி பண்ணாத. ஐ வில் டேக் கேர். மூர்த்தி சார், நான் கல்யாணங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்? ஒக்கடம். யோ ஒக்கட ரெஜிஸ்டர் யாரியா? சார் ஜெகதீஷ் சார். அட ஜக்கி என் ஃப்ரெண்டு தான். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். ஜான் சார் கூட்டு போ ஜான். சார் எதுக்கு சார்? காலிக் எல்லாம் சொல்லுவாங்க. காலித் இல்ல காலிக் சார். காலிக் காலிக் காலிக். என்ன பாருங்க. ஓ சிவகுமார் சார் போய் ட்ரெஸ் மாற்றி கூப்பிட்டு வாங்க. ஓகே சார் எதுக்கு சார்? ஒன்றும் இல்லை போங்க சார். என்ன சார் போங்க போங்க சார், கூட்டிட்டு போய். என்ன நடக்குதுன்னா ஒன்றும் சொல்லுங்க இல்லைங்க சார். போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. யோ சிவகுமார் கூப்பிட்டு போயா சொல்கிறேன்ல. போங்க போங்க. சூப்பர்யா. அங்க யோ கூட்டு போயா. சார் என்ன சார் இது? இந்த ப்ளூடூத்தை மாட்டுங்க. குடிங்க சார் மாட்டுங்க. எதுக்கு சார்? சார் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் மாட்டுங்க. இந்தாங்க ஐடி கார்டு. மீடியா மாட்டுங்க சார். சார் நான் என்ன பிரஸ்ஸா சார்? அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்னு. ஐடியை மாட்டிட்டு உள்ளே போங்க சார். இதுல பேசுவாங்க? ஆமாம் சார் பேசுவாங்க சார். பேக் பார்க்காதீங்க சார். போங்க போங்க சார். போறோம் சார். யாருன்னு என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. உங்க கண்ணுக்கு தெரியுதா சார்? தெரிகிறதா? உள்ள போயிட்டான் சார். கனெக்டட். கலெக்ட் சார். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். சார் நான் இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லை காலிக், டென்ஷன் ஆகாத. கூல் சார். நீ நிற்கிறல்ல அங்கிருந்து 2 o'clock பார். ஒரு செக்யூரிட்டி பூத் இருக்கா? தெரியுது சார். உள்ள சார் எதுக்கு சார்? தேவையில்ல. ஓ
வேண்டாம். Go, colleague. சார் உள்ள போயிட்டேன் சார். சார் உள்ள வந்துட்டேன் சார். Yeah, colleague. Go. சார் வந்துட்டேன் சார். உனக்கு முன்னாடி ஒரு பேரிகேட். வந்துட்டேன் சார். கழகத்தை கட்டி காத்து வரும் இளம் காலை சிங்கங்கள் குற்றத்துறையாய் பக்கபலமாக இருக்கின்ற வீராங்கனைகள், உங்கள் பொற்பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி என் உரையை நான் துவங்குகிறேன். எத்தனை அத்துமீறல்கள், எவ்வளவு அராஜகம், இவைகளை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் கூட நான் கலங்கியதில்லை, தடுமாறியதில்லை. உன் கையில் ஒரு பேக் இருக்கு பாத்தியா? ஆமா சார். அதுக்குள்ள கையை விடு. பேக்ல அடுத்த வாயெல்லாம் பகடெல்லாம் கன்னு சார். உள்ள இருக்க கண்ணு எதுக்கு சார்? ஏற்றா கண்ணு. அப்படித்தான் எம்மை எதிர்கொண்ட நெருப்பு ஆண்களை தாண்டி இருக்கிறேன். ஸ்டேஜில் சிஎம் பேசிட்டு இருக்கார்ல, அவரை பார்த்து சுடு. என்ன சார் சொல்றீங்க? சார் விளையாடாதீங்க சார். காலேக், நான் சொல்றத செய். சார் முடியாது சார். ஏற்றா கண்ணு. சார் நான் எப்படி சார் சுட முடியும்? சார் சார் காலேக், அலறல் சத்தம் கேக்குதா? செத்தது கல்யாண மாப்பிள்ளை. சார் என் ஃப்ரெண்ட் சார். சார் விளையாடாதீங்க சார். சார் விளையாடாதீங்க சார். சார் விளையாடாதீங்க சார். அடுத்து பொண்ணு, அப்புறம் ஃப்ரெண்டு. சார் பொய் சொல்லாதீங்க சார். சார் பொய் சொல்லாதீங்க சார். அவங்க 2 பேரும் உயிரோட இருக்கணும்னா சார் என் ஃப்ரெண்டு சார். நான் 5 கவுண்ட் பண்ணுவேன். ஸ்டேஜில் இருக்க சிஎம் பாரு. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்ட இந்த புண்ணிய பூமியை பெருமை எனக்கு கொடுத்திருக்கிறேன். கண்ணெடுத்து சொல்லி. சார் ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் இந்த உடலில் இந்த உயிர் இருக்கின்றவர் பாருங்க சார், பப்ளிக் பிளேஸ்ல இப்படி காட்டு மின்னாடி தரமா நடந்துக்கலாம். வேண்டாம். ஹலோ வேலு, என்ன பண்ணுதியா? ஸ்டாப் இட். நான் கேக்கம்ல. யார் இது? என்ன பண்ணுதியா? ஏய் யாரியா? வேண்டாம். வேலு, நான் கேட்டே இருக்கேன், பேசாம இருக்கியா? வேண்டாம். வேலு, ஒரு கமிஷனர் ஸ்டாப் இட் கத்துதே. மரியாதை இல்லாம என் கண்ணு முன்னாடி எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீ? உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க நினைச்சிருந்தா ஒரே செகண்ட்ல நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம வேட்பாளர் பாக்ஸர் டேனியலுக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டிய நிலைமை வந்திருக்கும் சார். என்னையா சொல்லுது நீ? இவன் பேரு வடகரையான், ஊரு பாளையங்கோட்டை. சாருக்கு இவனுக்கு 6 வருஷப்பாக. இது ஊருக்கே தெரியும். என்ன மிஸ்டர் சங்கரலிங்கம்? இவன் மேல மர்டர், சீட்டிங், மர்டர் அட்டெம்ப்ட்னு மொத்தம் 18 கேஸ் இருக்கு. அதுல 2 சாரை கொலை பண்ண முயற்சி பண்ணது. என்ன மிஸ்டர் சங்கரலிங்கம்? சார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராருன்னு தெரிஞ்சு அவரை போட்டு தள்ளதுக்காக பதுங்கி இருந்தான். நான் முந்திக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க சார், நான் பண்ணது தப்பா? நோ வேலு, ரொம்ப திறமையா செயல்பட்டு டிபார்ட்மெண்ட் ஒரு மானத்தை காப்பாத்திருக்கிய. இன்னொரு மேட்ரு சார், எவனுக்கு எவன் எதிரி, எவனை ஏவி எவன் எவனை கொல்லுவான்னு சொல்லவே முடியாத சூழ்நிலையில இந்த ஊரு கிடக்கு. இவன் மட்டும் இல்ல சார், இவனோட ஆளுக எங்க வேணாலும் எந்த வேஷத்துல வேணாலும் இருக்கலாம். ஏன் இந்த கூட்டத்துல கூட இருக்கலாம். எதுக்கும் இவனுவ துணியெல்லாம் உருவி தரவா செக் பண்ண சொல்லுங்க சார். ஏம்னா இவனுவ வெப்பன் ஏதாவது வச்சிருப்பானுவ. போலீஸ்னா துருவி தானே கேட்கும். இவன் உருவிங்க எல்லாத்தையும் செக் பண்ணீங்க. கருப்பசாமி நம்பி வைக்க, வெடிச்சிடாம பாத்துக்க. பாவம், ஆசையா ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னோட பாடி கிடைக்கணும் வந்திருப்பல. சந்தேகம் வரக்கூடாதுன்னு என்ன கொல்லதுக்காக
நீ உன் எதிரிய நண்பனாக்கிட்ட, நான் அவனை பணமாக்கிட்டேன். நீ ஆடுத ஆட்டம், போடுத திட்டம், எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். முதலே சொல்லியிருக்கோம்ல, நான் கண்ணாடி மாதிரில, அடிச்சா அடிப்பேன், மிதிச்சா மிதிப்பேன். என்ன போட்டு தள்ளணும்னு நினைச்சாலே போட்டு தள்ளிடுவேன். சாதாரண வேலை இல்லைல்ல, ஒஸ்தி வேலை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், கொண்டே போடுவேன். சுட்டே விடுவேன். மாஸ்டர் ஆஃப் ஆப்பு, உங்களுக்கு சின்ன கேப்பு. என்ன சங்கர்லிங்கம், உம்ம யோசனை சரியா வருமா? என்ன இப்படி கேட்டுவிட்ட? ஒஸ்தி வேலனை கொல்ல நாம அனுப்பிச்ச ஆளை அவனே கொன்னுட்டு வேட்பாளரை கொல்ல வந்தான், அதான் நான் கொன்னுட்டேன்னு சொல்லி கமிஷனர் நல்ல பேரை வாங்கிட்டான். அவன் கிட்டின கதையை நாம நமக்கு சாதகமா திருப்பிக்கிறோம். வேட்பாளரை காப்பாத்த ஒஸ்தி வேலனை விட்டா ஊர்ல வேற ஆளே இல்லைன்னு சொல்லி நம்ம பக்கம் சேர்த்துக்கிடுவோங்க. பிரச்சாரங்கிற பேர்ல ஆர்கேபுரத்துக்கு ஒஸ்தி வேலனை கூட்டு போவோம், காட்டு பாக்கத்துக்கு துட்டை கொடுத்துட்டு இருப்போம். அவன் கவனம் பூரா நம்ம மேல இருக்கும், நம்ம கவனம் பூரா துட்டை கொடுக்கலே இருக்கும். என்ன சொல்லுத? என்ன வைலண்டான ஆள் வரா? சைலண்ட் சைலண்ட். வாங்க சார் வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான். எலெக்ஷன் முடியுது வரைக்கும் டேனியல் சாருக்கு தனிப்பட்ட பாதுகாவலனா, அதான் பர்சனல் செக்யூரிட்டியா நீங்க தான் வேணும்னு கைப்பட எழுதி கமிஷனர் கொடுக்க வந்திருக்கோம். ஏம்னா உங்களை மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல இருந்தாருன்னு வைங்க, ஒரு ஈ கொசு கூட அண்டா இல்ல. என்ன சொல்லுதிய? கண்ணத்து பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சுல, அதான் கடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவோம்னு அட்வான்ஸா கைய வச்சுட்டேன். ஆஹா, இம்புட் அட்வான்ஸா இருக்கானே. இந்த ஏரியாவுல மொத்தம் 1,43,33,219 கொசு அலையுதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுல இருக்க ஒரு கொசு கிட்ட இருந்து இப்ப நான் உங்களை காப்பாத்திட்டேன். கவலையப்படாதியா, மீதி இருக்குத ஒவ்வொரு கொசு கிட்ட இருந்தும் உங்களெல்லாம் அடிச்சு அடிச்சு நான் காப்பாத்துவேன். அது உங்க தலைவன் கண்ணத்துல உட்கார்ந்தாலும் சரி, உடம்புல எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, அடி பின்னிருவோம்ல. உங்க தலைவன் அல்ல கொசுவ பெருசலா போய் கமிஷனர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வாங்களே, உங்களுக்கு அடியாள வேலை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இப்ப என்ன சொல்லுதிய? சொல்லுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சாமி. அது வணக்கம் சார். என்னல இது கண்ணத்துல கொசுவா? கொசுல சார், மச்ச சார். அதான பார்த்தேன். கொசுவோட ஸ்மெல்லோ சவுண்டோ வந்தா கூட அடி பின்னி விடுவேன். என்ன சங்கர்லிங்கம், பர்மிஷன் வாங்கிடலாமா? நீ வேற மர்மோன, அவன் விட்ட ஒத்த அறையிலே என் கால் செவு கிழிஞ்சிட்டு. நம்ம வேற ஐடியா தாண்டே பண்ணணும். என்ன ஃபர்ஸ்ட் நைட்டு பால் சொம்பத்தின் வரியா? வாயா வேகமா வா, போ சீக்கிரம் போ. ஏன்பா டியூப் இருக்கு பட்டி இல்லையே? பல்ப நகைத்தி வைடா, பட்டியில மாட்டின மாதிரியா இருக்குது. போ என்னல எடுத்து ஓரமா வை. வீட்டுல இருந்து நான் சொன்ன பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேலா? நீங்க சொன்ன மாதிரி எல்லா சாமானும் எடுத்து வந்துட்டோம். ஆனா பணம் தான் சல்லி பைசா கிடையாது. நல்லா தேடி பார்த்தேலா? கழுகு குப்பை தொட்டியில கோழி குஞ்ச தேடுற மாதிரி நல்லா நோண்டி பார்த்துட்டோம், நயா பைசா இல்ல. நம்ப முடியலையே, நீங்க ஏதாவது ஆட்டைய போட்டீங்களால? சார் கஷ்டம்னா இஷ்டத்துக்கு காசு தருது ஆள், நீங்க உங்ககிட்ட போய் ஆட்டையை போடுவோமா? டேய் சீரி போற மாதிரிலாம் சென்டிமெண்டா பேசாத. இப்ப இந்த அண்டா கழுவி போ. நான் மதர் அம்பிட்டு பேர் அவன்ட்ட அந்த அப்பனுக்கும் அவனுக்கும் பயந்துட்டு எங்க முடிச்சு வச்ச? இந்த வண்டி 10,000 ரூபாய் தம்பி. இது எம்பிட்டுண்ணே? இந்த வண்டி 15,000 ஆகும் தம்பி. என்ன 5,000 சொல்லிட்டியா? பார்த்து சொல்லுங்கண்ணே. இல்ல தம்பி, ஒரே ரேட்டு 15,000 தான். ஐயா வணக்கம் ஐயா. என்ன என்னல இங்க என்ன பண்ணுத? எனக்கு கல்யாணம். என்னல குதிரை ஒத்துக்கிட்டா? நீ வேற, எனக்கும் நிர்மலாவுக்கும். சேரட்டு கிரட்டுன்னு கலக்குத அளவுக்கு பெரிய கல்யாணமா? எப்படில? இல்ல அம்மா ஆசைப்பட்டதுன்னு. அம்மா ஆசையை நிறைவேற்றவா இல்ல? எனக்கும் ஆசைதான். எங்களுக்கெல்லாம் அழைப்புண்டாடா? அது இல்ல, கூப்பிட்டா நீ வருவியா இல்லையான்னு. என்னால அப்படி கேட்ட? கண்டிப்பா வருவோம்ல, பொன் ஜாதியோட. உனக்கு கல்யாணம்? உன்ன மாதிரி விளங்காதவனுக்கே பொண்ணு கொடுக்க ஒருத்தன் இருக்கும் போது என்ன மாதிரி கூறு உள்ளவனுக்கு பொண்ணு கொடுக்க ஒருத்தன் இல்லாமலையா போயிடுவான்? என்ன குதிரை, நான் சொல்லது சரிதானே? வாரம்ல ஓ மதினியோட வாரேன். எம்னா அம்மா ஆசைப்பட்டிருக்காள்ல, மூத்தவன் இருக்கையில இளையவனுக்கு பண்ணக்கூடாதுன்னு. இந்த வண்டி நல்லா இருக்கேல ஐயா, அது ரேட் அதிகம். பரவாயில்ல, அதே கொடு. சாரட் செலவு என்னதுடா? தேங்க்ஸ். நம்ம வீட்டு கல்யாணம்ல. யோ என்னையா நீ சுத்த கூறுகட்டத்தனமா குடிச்சிட்டு கிடக்க? வயசுக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு பாவமியா அந்த பொண்ணு. தினமும் உன்னை வைன் ஷாப்லயும் தெருவுலையும் வந்து கூட்டிட்டு போறதே பொழப்பா கிடக்கு.
சுத்தி வளைச்சலாம் எனக்கு பேச தெரியாதுவே. நான் உன் மவளை கல்யாணம் கட்டிக்கலான்னு இருக்கேன். என்னவே பார்க்க? எனக்கு என்ன குறைச்சல்? கட்டுமஸ்தா இருக்கேன், கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்க, கையை பையெல்லாம் நிறைய அளவுக்கு சம்பாதிக்க. இன்னும் நீ பாட்டுக்கு சிரிக்க? என் மவ அழுத்த காரி நெடுவாளி எப்படி ஒத்துக்கிடுவா? நான் இருக்கிற வரைக்கும் கல்யாணமே கட்டிக்கிட மாட்டாளே. சொல்லியிருப்பாள் உங்ககிட்ட. சி, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணை பத்தி அப்ப மாதிரியா பேசுத நீ? அவன் பொண்ணை கரை சேர்க்கறதுக்காக பிச்சை எடுத்தாவது கல்யாணம் கட்டி வைக்கணும்னு தெரு தெருவா அலைஞ்சிட்டு கிடக்கான். நீ என்னமோ பெருமையா பேசிட்டு தெரியுத? போய உன் மாவன் மனசை மாத்த பாரு. அவளாலதான் உன்னை மாத்த முடியல, நீயாவது அவளை மாத்து. இத கூட பண்ணலனா நீ எல்லாம் என்னையா அப்ப? நீ அவளை நல்லா பாத்துக்கிடுவியா? இல்ல, அவளை தினம் போட்டு அடிப்பேன், மிதிப்பேன், உதைப்பேன். உங்க அப்பா வீட்டுல போய் அதை கொண்டா இதை கொண்டுவான்னு துரத்தி விடுவேன். உள்ளுக்குள்ள எம்பிட்டு லவ்வோட வந்து கேட்க. சரி போ, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என் மவ சம்மதிப்பா, நான் அவளை சம்மதிக்க வைக்க. கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ஆளுகளாம் வருவாங்க, அங்கேயும் குடிச்சிட்டு வந்து நிக்காதவ. மான மறுவாதியெல்லாம் போயிரும். அன்னைக்கு மட்டுமாவது தண்ணி அடிக்காம வா, விளங்குதா? போ போ, இந்த நிமிஷத்துல இருந்து குடிய விட்டுருத. போ போ, என் மவளுக்காக போ.